ஒரு வீரனின் அடையாளம். உங்கள் கனவை நனவாக்க அனைத்தும் ஒரே இடத்தில். உங்கள் வெற்ற கிளாஸின் நம்பிக்கையான துணை. இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஜெயந்த். எல்லோருக்கும் காலை வணக்கம் மாணாக்களே. நான் உங்கள் ரவி. வெல்கம் டு ரவி ட்ரில் கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வேர்ட் ஆஃப் கமாண்ட். ஆர்மில ட்ரைனிங்ல இருக்கட்டும், இல்ல லடாய்க்கா மைதான் அதாவது போர்க்களத்திலே இருக்கட்டும், ஒரு வேர்ட் ஆஃப் கமாண்ட் ரொம்ப முக்கியமான வேலை செய்யும். ஏன்னா அந்த கமாண்ட பொறுத்துதான் அவருக்கு கீழே இருக்கிற எல்லா ஜவானும் வேலை செய்வாங்க. அதனால இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்சிசில இருக்கிற நீங்க, உங்களுக்கே தெரியும், நீங்க இங்க இருக்கு ஆர்டிசி பரேடு டெல்லிக்கு செலக்ட் ஆகி போனாலும் அங்க இருக்கிற உங்களுடைய பரேடு கமாண்டர் மேபி பிஎம் ரேலியா இருக்கட்டும், இல்ல கர்த்தகபத்துல மார்ச் பண்றதா இருக்கட்டும், பரேட் கமாண்டர்களோட கமாண்ட பொறுத்து தான் பாக்கி இருக்கிற ட்ரில்லோட பர்ஃபார்மன்ஸ் வெளியில வரும். ஸோ அதனால இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கவனமா லெசனை கவனிங்க. இந்த லெசன் போறதுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன பார்த்தோம், ஜஸ்ட் ஓவராலா ஒரு 2 minutes ரிவிஷன் பண்ணிடுவோம். நேத்து லெசன் நம்ம பார்த்தது ஆர்மடு போர்சஸ். ஏன்னா ஆர்மடு போர்சஸோட டியூட்டி என்ன, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. நம்மளுடைய நாட்டுல அமைதியை நிலைநாட்டுறதுக்கு அவங்க நமக்காக வேலை செய்யறாங்க. பார்டரா இருக்கட்டும், இன்டர்லா இருக்கட்டும், நமக்காக அவங்க வேலை செய்யறாங்க. ரெண்டாவது, இந்த ஆர்மடு போர்சஸ கண்ட்ரோல் பண்றது 2 வழியில சொன்னோம். ஒண்ணு அபிஷியலி, இன்னொன்னு பொலிட்டிக்கல் லைன்ல. பொலிட்டிக்கல் லைன்ல இருக்கிறவங்க எவ்ரி 5 years சேஞ்ச் ஆவாங்க. பட் அபிஷியலி இருக்கிறவங்க அவங்களுடைய சர்வீஸ் பீரியட் முடிவு வரைக்கும் சேஞ்ச் ஆகாம இருப்பாங்க. இந்த ஆர்மடு போர்சஸ் 3 சர்வீசஸா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்னு ஆர்மி, ரெண்டாவது நேவி, மூணாவது ஏர்போர்ஸ். இந்த 3 சர்வீசஸோட சுப்ரீம் கமாண்டர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுன்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா நம்ம அபிஷியலி சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் தான் நம்மளுடைய 3 சர்வீசஸ், 3 சேனா சொல்லுவோம், 3 சர்வீசஸோட ஹெட்டா இருப்பாங்க. அதே பொலிட்டிக்கல் லைன்ல வந்தாச்சுன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதுக்கு ஹெட்டா இருப்பாரு. இப்ப ஆர்மடு போர்சஸவே நாம 2ஆ டிவைட் பண்ணுவோம். ஒன்னு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்டர்ல இருக்கிறது, ரெண்டாவது ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல இருக்கிற துணை ராணுவ படை. ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 ராணுவ படைனா இதை நம்ம என்ன சொல்லுவோம், துணை ராணுவ படைன்னு சொல்லுவோம். இந்த துணை ராணுவ படையில நீங்க சொன்ன மாதிரிதான் CAPF, சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்சஸ் சொல்லுவோம். இதுலதான் நமக்கு BSF, CRPF, அசாம் ரைபிள், IT டிபார்ட்மெண்ட், இது மாதிரி எக்ஸ்போசர் டிபார்ட்மெண்ட் நமக்கு துணை ராணுவ படையில தான் வரும். அதே நம்ம ஆர்மடு சர்வீசஸ் பாக்கும்போது நமக்கு ராணுவ படையில பாக்கும்போது நமக்கு என்ன வரும், ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், இது 3 வரும். இப்ப ஆர்மி நம்ம தனியா எடுத்துக்கோம்னா ஆர்மிக்குன்னு ஒரு இருப்பார், அவர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், ஜெனரல் ரேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அவர் லெப்டினன்ட் ரேங்க். அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆபீசர், அதுக்கப்புறம் கமாண்ட் ஆபீசர். இந்த மாதிரி லைனா டவுன் ஆகிட்டு வருவாங்க. அதே நம்ம ஆர்மியில ஓவரால் நம்மளுடைய லேண்டை கவர் பண்றதுக்காக 7 கமாண்ட்ஸ் இருக்கும். 7 கமாண்ட் டிவைட் பண்ணி தான் நம்ம டிப்ளை ஆயிருப்பாங்க. ஒவ்வொரு கமாண்டோட சீஃப் லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க் இருப்பாரு. அவர் GOC இன் சீஃப் கூப்பிடுவோம். என்ன, ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் இன் சீஃப். அந்த ரேங்க் லெப்டினன்ட் கமாண்டர். அவர் யாருக்கு கண்ட்ரோல் இருப்பாருன்னா ஒரு கவர்னரோட கண்ட்ரோலோட இருப்பாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தாச்சுன்னா நமக்கு நேவி. நேவின்னு எடுத்தாச்சுன்னா நேவில சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் இருப்பாரு. அவர் தான் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கடற்கரை அந்த தலை எங்க இருக்குன்னா அப்ராக்சிமேட் 7500 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கு. அதை பாதுகாக்கிறது நேவி தான். நேவி வேர்ல்டு லெவல்ல எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம 7th ரேங்க்ல இருக்கும். அதே ஆர்மியில வேர்ல்டு லெவல்ல பார்த்தாச்சுன்னா 4th ரேங்க்ல இருக்கும். நேவில 3 கமாண்ட் இருக்கும். 3 கமாண்ட் டிவைட் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தாச்சுன்னா நம்ம ஏர்போர்ஸும் சீஃப் ஏர் மார்ஷல் தான் இருப்பாரு. சீஃப் ஏர் மார்ஷல் இருக்கும் போது 3 பிரான்ச்சஸ் இருக்கும். 3 பிரான்ச்சஸ் 7 கமாண்டா டிவைட் ஆயிட்டு தான் இதுவும் நமக்கு அவங்களுடைய சர்வீஸ ரொம்ப சூப்பரா கொடுத்து நமக்கு பாதுகாப்ப ஏற்படுத்துறாங்க. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆகட்டும்,
ஆபரேஷன் சிந்தூர், இது எல்லாமே மெயின் ஏர்போர்ஸோட வீர தீர செயல்களை பத்தி நமக்கு சொல்லிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ஆர்மர் போர்சஸோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஆர்மிலயும் சரி என்சிசிலயும் சரி, நீங்க சிவில்ல கூட ஏதாவது ஆர்கனைசேஷன்ல சர்வீஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்களே ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணாலும் சரி, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேர்ட் ஆஃப் கமாண்ட், அதாவது நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்டுக்கு புரிஞ்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயாச்சா ஆகலையா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து நீங்க க்ரோத் ஆகுங்க. ஸோ வேர்ட் ஆஃப் கமாண்ட் ரொம்ப முக்கியம். வாங்க லெசன்குள்ள போகும். வேர்ட் ஆஃப் கமாண்ட் நம்மளுடைய சபார்டினேட், அதாவது ஜூனியர் இல்ல நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்க, அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு வீரர், எந்த ஒரு கேடட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு கொடுக்குற டாஸ்க் அவங்க 100% கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்க சொல்ற அந்த கமாண்ட் அவங்களுக்கு 100% கிளாரிஃபை ஆயிருக்கணும். அப்பதான் நீங்க அவங்க கிட்ட 100% ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். அதனால வேர்ட் ஆஃப் கமாண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த வேர்ட் ஆஃப் கமாண்டோட பரிபாஷா, அதாவது டெபினேஷன் என்னன்னு பார்க்கணும். வேர்ட் ஆஃப் கமாண்ட்னா என்ன? வாட் இஸ் வேர்ட் ஆஃப் கமாண்ட்? வேர்ட் ஆஃப் கமாண்ட் ஒண்ணு இல்ல, அது முக்குர சுதா அல்பாஸ், அதாவது நாமினேட் பண்ணி வச்சிருக்கிற லெட்டர்ஸ், அதுதான் வேர்ட் ஆஃப் கமாண்ட். வேர்ட் ஆஃப் கமாண்ட் பரிபாஷா இந்தியில சொல்லியாச்சுன்னா, வேர்ட் ऑफ कमांड मुख्य सुधा अल्फाज है जिसकी जरिए ड्रिल की मूवमेंट की जाती है, जिससे वर्ड ऑफ कमांड कहते हैं. அதாவது வேர்ட் ஆஃப் கமாண்ட் கம் அண்ணா நிக்கணும், எச்சலன்னா நடக்கணும். அதாவது இதுதான் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கமாண்டுக்கு இந்த வேலையை செய்யணும். எபோட் டர்னா டர்ன் ஆகணும், சல்யூட்னா சல்யூட் அடிக்கணும், டர்னா வாய் மூடுனா மூடாகணும். ஸோ இது எல்லாமே இந்தியில தான் இருக்கு. அதனால இந்த நாமினேட் பண்ணி இருக்கிற வேர்ட்ஸ் இதை வச்சுதான் நம்ம ஃபுல் டெலிவர் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்ட் ஆஃப் கமாண்ட்னு சொல்லுவோம். வேர்டுங்கிறது என்னது? ஒரு லெட்டர்ஸ். அது என்ன பண்ணும்? கமாண்ட் கொடுக்கிற கோர்சல் வரும். அதனாலதான் வேர்ட் ஆஃப் கமாண்ட்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், நீங்க உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் பெஸ்டா வரணும். அதாவது ஒரு ஆர்டிசி போயிருப்பீங்க, ஆர்டிசில பிஎம் ரேலி இருக்கும், கர்த்தவ்ய பத்து இருக்கும், கார்ட் ஆஃப் ஆனர் இருக்கும். எதாவது இருந்தாலும் வெவ்வேறு 17 டைரக்டரேட் இருக்குன்னா அந்த வெவ்வேறு டைரக்டரேட்ல உங்களுக்கு டீம் வந்திருப்பாங்க. அவங்களை செலக்ஷன் பண்ணி அங்க இருந்துட்டு ஒரு 2 பேரை ஒரு ஆளா தான் நம்ம பரேடு கமாண்டரை செலக்ஷன் பண்ணுவோன்ற போது, அப்ப நீ பெஸ்டா உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்டை கொடுத்தா மட்டும்தான் நீ அந்த இடத்துல அதர் டைரக்டரேட்டோட கேடட்ஸை கமாண்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்படி இருக்கிற போது உன்னுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் நீ இருக்கிறதாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா மட்டும்தான் உனக்கு சஃபிஷியன்ட், அதாவது குறைஞ்ச நேரத்துல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸை நீங்க காட்ட முடியும். அதனால நீங்க பிராக்டிஸ் பண்றது எப்படி பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் பெஸ்டா இருக்கும். இதை பத்தி பார்க்கணும். வேர்ட் ஆஃப் கமாண்ட் கைசி அச்சா ஓ சக்தா ஹை, எப்படி பிராக்டிஸ் பண்ணா வேர்ட் ஆஃப் கமாண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லகாத்தார் பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்? லகாத்தார் பிராக்டிஸ். ஒரே வேர்ட் கமாண்ட், அதாவது சவுதான் சொல்றேன்னா அதை கண்டினியூ பிராக்டிஸ் பண்ணணும். பரேட் சாவ்தான், அதாவது பரேடுக்கு தான் கொடுக்கணும். சாவ்தான், பரேட், ரேஷம், இதவே கண்டினியூவா நீ எது வரைக்கும் உனக்கு நீ சாட்டிஸ்பேக்ஷன் ஆகலையோ அது வரைக்கும் கண்டினியூவா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லகாத்தார் பிராக்டிஸ். நீ எது வரைக்கும் அதாவது ஃபைனலைஸ் பண்ணலையோ, செலக்ஷன் ஆகும் இவங்க தான் அபிஷியலி அனௌன்ஸ் பண்ணி அது வரைக்கும் நீங்க கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுடைய பிராக்டிஸுக்கான ரிசல்ட் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட், 2வது பாயிண்ட் என்னன்னா ஜாதா சே ஜாதா ஸ்கோர் ஹேண்டலிங். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா உங்களுடைய ஓன் டைம்ல பிராக்டிஸ் பண்ணீங்க. அந்த பிராக்டிஸ் பண்ண எல்லா கமாண்ட்ஸையும் உங்களுடைய குரூப்ஸ்ல ஒரு ஸ்கோர் இருக்கும். மேபி அவங்க 6 பேரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம், 9 பேரா இருக்கலாம், இல்ல ஒரு வெப்பன் ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். எத்தனை இருந்தாலும் சரி, அந்த ஸ்கோர் கிட்ட மேக்சிமம் உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் அவங்கள பிராக்டிஸ் சவுதான்னு சொல்லிக்கிறத நீங்க அவங்களுக்கு போய் கொடுத்து, அதனால நீங்க கொடுக்கறதுனால அவங்க எப்படி அவங்களுடைய ஆக்ஷனை எக்ஸ்போஸ் பண்றாங்கன்றத செக் பண்ணணும். அதனால ஜாதா சே ஜாதா
ஸ்கோட் அண்ட் நீ ப்ராக்டிஸ் இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ணத ஒரு ஸ்கோட் முன்னாடி போய் பண்ற போது உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியரா இருக்கும். பிளஸ் ஒரு ட்ரூப்ஸ் முன்னாடி நிக்கிற போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அது இல்லாம உங்களுடைய கமாண்டை பொறுத்த அவங்க எப்படி கன்ஃபியூஷன் ஆகுறாங்களோ இல்ல கிளியரா இருக்கா அவங்களுடைய ஆக்ஷனை பொறுத்து நீங்க இன்னும் உங்களுடைய கமாண்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அதனாலதான் ஜாதா से ज्यादा ஸ்கோட் அண்ட் லைன். மூணாவது வேர்ட் ஆஃப் கமாண்ட் ஊச்சி ஓனா चाहिए. அதாவது வேர்ட் ஆஃப் கமாண்ட் ஊச்ச ஆவாஸ் ரொம்ப சவுண்ட் கொடுங்க. என்னைக்குமே வேர்ட் ஆஃப் கமாண்ட் பிராக்டிஸ் பண்ற போது மனசுக்குள்ளே ஒரு கொடுக்கறது இல்ல நடக்கும். ஏன்னா இருக்கட்டும் இல்ல லடாய்க்க மைதானம் போர் முனை போர் களம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அங்கேயும் இருக்கட்டும் அங்க எக்கச்சக்கமான எரிச்சல் இருக்கும். நீங்க ஆடிசி முறையில பாத்தீங்கன்னா பேட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, இந்த பக்கம் வேற பிராக்டிஸ் பண்ணுவோம், இந்த பக்கம் ஒருத்தர் மைக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க, கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் தாட்டிட்டு நீங்க சொல்ற உங்களுடைய கமாண்ட் உங்களுடைய ட்ரூப்ஸுகளோட கடைசி ஜவான் காதல போய் விளங்குற போது அது எவ்வளவு சத்தமா இருக்கும், எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது இதெல்லாம் நினைச்சுக்கலாம். என்னுடைய ஃபைனல் ரியாசல் நடக்கும் போது இத்தனை டிஸ்டர்பன்ஸ் வரும். எனக்கு என்னுடைய ஜவானுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் கூட சான்ஸ் இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ்லே இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு தான் ஃபுல்லும் சத்தத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை பொறுத்துதான் என்னுடைய ஜவானோட ரிசல்ட் எனக்கு வரும். என்னுடைய ஜவான் தப்பு பண்றான் போது அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு தான் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். அதனாலதான் ஊஞ்சா அவாஸ், அதாவது ரொம்ப அவாஸ் உங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்லுவோம் பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரீம் லெவல் உங்களுடைய சவுண்ட வெளிப்படுத்தணும். அண்ட் லாஸ்ட் அவாஸ் பேசே நிகழா ஜாயகா, அதாவது அந்த சவுண்ட் எங்கிருந்து வரணும், வயிற்றுல இருந்து வரணும். மூலம் ஆதி மூலம் ஸ்டார்ட் பண்ற இடம் எங்க இருக்குன்னா அந்த சோர்ஸ் வந்து வயிற்றுல இருந்து வரணும். வயிற்றுல இருந்து வந்துதான் உங்களுடைய வாய்வெளியே வரணும், தவிர தொண்டையில இருந்து வரக்கூடாது. தொண்டையில இருந்து வந்தாச்சுன்னா அதோட போற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இப்ப நான் இங்கிருந்து ஒரு கல் எறிகிறேன்னா இங்கிருந்து போடும்போது அந்த கல்லு உங்களுடைய டிஸ்டன்ஸ் போகும். அதே என்னுடைய கை பின்னாடி வரும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும், இது நீங்க ஒரு கல்ல போடும் போதே தெரியும். அத மாதிரி இங்கிருந்து வர சவுண்டுக்கும் இங்கிருந்து வர சவுண்டுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். அதாவது நீங்க பிராக்டிஸ் பண்ற போது மேக்சிமம் உங்களுடைய வயிற்றுல இருந்துட்டு சவுண்ட் வர மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய சவுண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னா உங்க வயிற்றுல இருக்கணும். இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வட கமாண்ட் பெஸ்டா வரும். அது இல்லாம உங்களுக்கு இந்த தொண்டை பிடிக்கிறது, தொண்டை கட்டியாச்சு, தொண்டையில பூங்க, இந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்டும் வராது. நீங்க இன்கேஸ் நீங்க வயிற்றுல இருந்து சவுண்ட் எடுக்காம கொஞ்சம் எடுத்தாச்சுன்னா 2 or 3 daysல கொஞ்சம் வீக்கம் வந்துடும். அது நம்ம தொண்டை எரிச்சல் வரும், தொண்டை பிடிச்சிக்கும். அந்த மாதிரி உங்களுடைய சவுண்டு காத்துதான் வரும், சவுண்ட் எதுவும் வராது. அதனால நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா நினைவு வச்சுட்டு தான் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது உங்களுடைய பாடி பார்ட்ஸ் வேர்ட் கமாண்ட் கொடுக்குற போது எந்தெந்த பார்ட்ஸ் கண்டிப்பா யூஸ் ஆகும். அதை பிராக்டிஸ் பண்றதுனாலும் சரி, நீங்க வேர்ட் கமாண்ட் பிராக்டிஸ் ஸ்கோர் ஹேண்ட்லிங் பண்றதுனாலும் சரி, நீங்க ஃபைனல் பரேட் பண்றதுனாலும் சரி, எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய வேர்ட் கமாண்ட் ஃபீல் பண்ணியாச்சுன்னா நீங்க கரெக்டான வேர்ட் கமாண்ட் கொடுக்குறீங்க. அதுல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் பேர், அதாவது வயிறு. ஏன்னா ஸ்டார்டிங்கே வேர்ட் கமாண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, வயிற்றுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பார்த்தாச்சுன்னா சாத்தி, இங்க இருந்து எங்க வரணும், சாத்தி. சாத்தின்னா நெஞ்சு, பேட்டுனா வயிறு, சாத்தின்னா நெஞ்சு. நெக்ஸ்ட் சாத்திக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஜபான், அதுக்கப்புறம் ஜபான். ஜபான்ன்றது உங்களுக்கு என்ன ஆயிடும், உங்களுடைய நாக்கு. அடுத்து என்ன வரும், தாந்த். தாந்த்னா பல்லு. அதுக்கு அடுத்தது ஓந்த். ஓந்த்னா பார்ட்ஸ் தான் ஓந்த்னு சொல்லுவோம், உதடு. ஓகேவா? வேட், சாத்தி, ஜபான், தாந்த், ஓந்த். ஓந்த்ன்றது உங்களுக்கு உதடு. இது எல்லாமே வேர்ட் கமாண்ட் கொடுக்கிற போது யூஸ் பண்ற பாடி பார்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம், டைப்ஸ் ஆஃப் வேர்ட் கமாண்ட். ஒன்னு காஸ்னரி வேர்ட் கமாண்ட், ரெண்டாவது எக்ஸிகியூட்டிவ் வேர்ட் கமாண்ட். ஃபர்ஸ்ட் என்னது காஸ்னரி வேர்ட் கமாண்ட், செகண்ட் எக்ஸிகியூட்டிவ் வேர்ட் கமாண்ட்.
நீங்க இந்த பாடி பார்ட்ஸ் கூட நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ छाती, जबान, दांत, खून. இது அஞ்சும் நமக்கு என்ன ஆகும்? வடக்கமா நம்ம பாடி பார்ட்ஸ் யூஸ் ஆகணும். இது 5. அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வட கமாண்ட் வரும். டைப்ஸ் ஆஃப் வட கமாண்ட் எத்தனை டைப்ஸ் இருக்கு? வட கமாண்ட் 2 டைப்ஸ் வட கமாண்ட் இருக்கு. ஒன்னு காஸ்னரி வெடட் கமாண்ட், 2 எக்ஸிகியூட்டிவ் வெடட் கமாண்ட். 2 டைப்ஸ் ஆஃப் வெடட் கமாண்ட் இருக்கு. இது 2 டைப்ஸ் ஆஃப் வெடட் கமாண்ட் என்னன்னு பாருங்க. காஸ்னரி காஷன் தெரியும் உங்களுக்கு, எச்சரிக்கை, அலர்ட். हिंदी சொல்லியாச்சுன்னா ஆகா करने वाला, दूसरा अमल करने वाला. ஆகா அலர்ட் பண்ணும், எச்சரிக்கை. நார்மலா உங்க மொபைல்ல ஏதாவது நீங்க அந்த சர்வீஸ் பிரைவசி கண்ட்ரோல் பண்ணி தரணும்னா யாராவது உங்களுக்கு இதுன்னு எதுனா கூட உங்களுக்கு என்ன ஓகே உங்களுடைய இது அக்சஸ் பண்றாங்க, நீங்க அக்சஸ் பண்றீங்களா இல்லையா? அதே ஜிமெயில் எல்லாம் பார்த்ததுன்னா உங்களுக்கு யாரும் ஆக்ட் பண்ணிருக்காங்க, நீங்க தான் வேற சிஸ்டத்துல ஓபன் பண்ணிருக்காங்க உங்க மெயில், இந்த மாதிரி ஆகா பண்ணும், எச்சரிக்கும். அதுதான் ஆகா கர்னேவாலா. நெக்ஸ்ட் அமல் பண்றது. அமல்ன்ற போது எக்ஸிக்யூட்டிவ் வேலைய இது கிடைச்சாச்சு நீங்க ஓகே கொடுத்தா நெக்ஸ்ட் ஃபர்தரா அது வேலையை ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மாதிரி காஸ்னரி வெடட் கமாண்ட், எக்ஸிக்யூட்டிவ் வெடட் கமாண்ட். காஸ்னரி வெடட் கமாண்ட் சொல்லியாச்சு. அதுக்கு எப்படி சார் இருக்கும், எப்படி நம்ம ஆகா பண்ணுவோம்? நீங்க அந்த பரேட்ல உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே பாருங்க, ஒரு பெரிய செரமோனியல் பரேடு இருக்கட்டும் இல்ல நார்மல் சின்ன ட்ரூப்ஸ் இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடுத்ததுமே சவுதர்ன் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்டருமே சொல்லவே மாட்டாங்க. கார்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்கோடுன்னு சொல்லுவாங்க, பரேடுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரூப்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே அந்த ட்ரூப்ஸ், கார்டு, பரேடு, ஸ்கோடு இது எல்லாமே ஆகா பண்ணுது. அதாவது ஒரு கார்டு 2+6 இருக்காங்கன்னா அந்த பரேடு அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அங்க இருக்கிற அந்த 2+6 மட்டும்தான் வேலை செய்யணும். அதனால கார்டு நீங்க மட்டும் அலர்ட்டா இருங்க, கார்டு சவுதர்ன். அப்ப அந்த கார்டு பார்ட் மட்டும் தான் சவுதர்ன் ஆவாங்க. கார்டு, ஜெனரல் சல்யூட், சலாம் ஏச்சஸ், அந்த கார்டு பார்ட் மட்டும்தான் அந்த இடத்துல சலாம் ஏச்சஸ் அடிப்பாங்க. தவிர பாக்கி யாராவது வெளியில ரைபிளோட இருந்தா கூட அவங்க சலாமி செஸ் அடிக்க மாட்டாங்க. சோ இந்த கார்டு, பரேட் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆகா கர்னேவாலா, காஷனரி வெடட் கமாண்ட் சொல்லுவோம். அதோட உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். ஓகே சார், நீங்க காஷ்மீர் வெடட் கமாண்ட், கார்டு, பரேட் எல்லாம் சொல்லிட்டீங்க. அவரு அதே எங்க பரேடு கமாண்டர் பெரிய சர்வல் எல்லாம் மாத்தாச்சுன்னா விஸ்ராம் சொல்ற போது அவர் கண்டினியூஸ் நார்மல் சொல்றதுல சொல்றாரு. இப்ப எப்படி சார் எது வரைக்கும் ஒரு கார்டுன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆகா பண்ணணும், நெக்ஸ்ட் வேஷம் அந்த பினிஷிங் வர வரைக்கும் அந்த பினிஷிங் தான் உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் வெடட் கமாண்ட். கார்டுன்னு சொன்னா எல்லாமே அது இழுக்கிறாரு அது நமக்கு காஷ்மீரி கடைசியாவது கேட்கணுன்றதுனால டன் சொல்லியாச்சுன்னா நீங்க காலத்துக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் எக்ஸிக்யூட்டிவ். இதுதான் காஷ்மீரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வெடட் கமாண்ட். இப்ப இந்த காஷ்மீரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வெடட் கமாண்டோட டிஃபரன்சஸ் என்ன, எப்படி சார் நம்ம இத புரிஞ்சுக்கிறது? இது காஷ்மீரி, இது எக்ஸிக்யூட்டிவ் நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது சொல்லியாச்சுன்னா, ஒண்ணு காஷ்மீரி வெடட் கமாண்ட் ஆகா பண்ணும். காஷ்மீரி வெடட் கமாண்ட் கொடுத்துட்டு நீங்க சைலண்ட் ஆயாச்சுன்னா யாரும் எதுவும் பண்ணவே மாட்டாங்க, ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒன்லி கேட்டுப்பாங்க, கார்டு மட்டும் நின்று. ஏன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்களுக்கு எந்த ஒரு கமாண்டும் கொடுக்கல. கமாண்ட் என்ன, அது உக்கும், ஜெயிலர் பண்றதுன்னு சொல்லுவார்ல, உக்கும், டைகருக்கா உக்கும், அந்த மாதிரி இந்த உக்கும் தான் கமாண்ட். இந்தியில உக்கும்னு சொல்லுவோம். அந்த உக்கும் கிடைச்சாச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஆக்ஷன் பண்ணணும். எது வரைக்கும் அந்த ஆக்ஷன் பண்ற உக்கும் அந்த கமாண்ட் கொடுக்கலையோ காட், அப்ப நீங்க ரெடியா இருங்க. நெக்ஸ்ட் விஏக்கு இன்கேஸ் அவர் வராருன்னு சொல்லிட்டு காட் பண்ணியாச்சு, விஏக்கு அங்கே நின்றாரு, அப்ப சவுண்ட் சொன்னதா நீங்க காட் தான். இது காஷ்மீர் வெடட் கமாண்ட். எக்ஸிக்யூட்டிவ் வெடட் கமாண்ட் சொல்லியாச்சு, டன் டன் மடிச்சிட்டாரு, அப்ப காலத்துக்கு கழிக்கணும் பாத்தீங்கன்னா அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் வெடட். இது நம்ம சில சமயம் பார்த்துருப்பீங்க, மார்ச்சிங் பண்ற போது வெடட் கமாண்ட் கொடுப்பாங்க. தேச்சலா இருக்கட்டும், நீரச்சலா இருக்கட்டும்,
மார்ச்சிங் பண்ற போதும் நமக்கு வெட கமாண்ட் கொடுப்பாங்க. அப்ப மார்ச்சிங் பண்ற போது நீங்க வெட கமாண்ட் காஸ்டனரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் வெட கமாண்டுக்கு இடையில ஹெச்எல் போது 2 ஸ்டெப் கேப் இருக்கு. ஏன்னா சொல்லிட்டு உடனே நீங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பரேட் அலாட் ஆச்சு, அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டெப் தேங்கையே 3 சொன்ன நடந்தணும். அந்த 3க்கும் பரேடுக்கும் இடையில 2 ஸ்டெப். அதே நின்று நிக்கிற போது கொடுக்கிற போது காஸ்டனரி வெட கமாண்டுக்கும் எக்ஸிகியூட்டிவ் வெட கமாண்டுக்கு இடையில 2 ஏரியா 2 செகண்ட் பஃபர், அதாவது டைம் கொடுக்கணும். இது 2த்துக்கு இடையில, அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷன்ல ஒண்ணு இல்லைன்னா 2 செகண்ட் கேப். அதே ஸ்டெப்ஸ் ரீரேச்சல்ல 1 ஸ்டெப்ஸ் கேப் இருக்கணும். அந்த இடையில இந்த டைமிங் கொடுத்தாதான் அதோட ட்ரூப்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்போஸ், அதோட வேலையோட ஆக்ஷன் வந்து பில்குல் ஷார்ப்பா இருக்கும். நீங்க வேகமா ஆகா பண்ண உடனே ஸ்டாண்டிங் பொசிஷன்ல பெரிய சோதன் சொல்லித்தனா ஆகாது. பரேட் அலாட் ஆச்சு, அதுக்கப்புறம் இது இருக்கு. நமக்கு என்ன ஆச்சு, காஸ்டனரி இதுதான் போர்ஸ் சொல்றது. உனக்கு அந்த சோக்கும் தோக்கும் ஏரியா 2 செகண்ட் கேப் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டருக்கா கலத்து நமனா, இன்ஸ்ட்ரக்டருக்கு கலத்து நமனா, அதாவது எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கக்கூடாது, இன்ஸ்ட்ரக்டரோட வெட கமாண்ட் எப்படி இருக்கக்கூடாது. அப்படி அவரோட வெட கமாண்ட் இருந்தாச்சுன்னா அவர் இன்ஸ்ட்ரக்டர் இல்ல, அவரே நார்மல் தான், அவரே நம்ம மாதிரி ஸ்டூடெண்ட் லெவல் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். துத்தல்கர் போடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, துத்தல்கர். அவர் ஒரு வெட கமாண்ட் சொல்லும் போது திக்குவாய் மாதிரி பேசும்போது, அதாவது கிளியர் ஸ்கோடுக்கு வந்து அவருடைய வேர்ட்ஸ் வந்து கிளியர் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் என்னது இன்ஸ்ட்ரக்டரோட கலந்துறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு ஒரு ஸ்கோட் முன்னாடியோ பரேடு ட்ரூப்ஸ் முன்னாடியோ நிக்க கூடாது. அவர் பரேடு கமாண்டர் ஆகிறதுக்கான தகுதி இல்ல. 2வது கல்லாசே அவாஸ் நிக்கானா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வெட கமாண்டோட சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் எங்கன்னா வயிறு. இன்கேஸ் அவங்க இங்க இருந்து தான் தொண்டை கட்டுற மாதிரி பேச பார்த்திருக்கீங்களா, அந்த தொண்டை பருத்தி ஒருத்தர் பேசுமா, ஆமா அந்த மாதிரி அந்த தொண்டையில இருந்து பேசுறாங்க பாத்தியா, அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்க பரேடு கமாண்டராகவும் இருக்கவோ இல்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கவும் தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம். 3வது வெட கமாண்ட் தேச சமய ஜிஸ்ஸம் கோ ஹர்கத் கர்னா. இன்கேஸ் நான் வெட கமாண்ட் பாடி ஆடுறது, ஜிஸ்ஸம் தானா பாடி ஆடுறது, முன்ன பின்னாடி நடக்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வெட கமாண்ட் கொடுக்கும்போது சவுதர்ன் பொசிஷன் சவுதர்ன்ல இருந்து இதோ மட்டும் தான் இருக்கும். அப்ப சவுதர்ன் பொசிஷன்ல இருந்து நீங்க கொடுக்கும் போது, உங்களுடைய வெட கமாண்ட் கொடுக்கும் போது உங்களுடைய பாடி பார்ட்ஸ் எதுவுமே ஆடாது. ஏன்னா நீங்க இன்கேஸ் உங்களுடைய பாடி பார்ட்ஸ் லெஃப்ட் ரைட் எல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ட்ரூப்ஸோட கவன சிதறலுக்கான மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இன்ஸ்ட்ரக்டரோட வெட கமாண்ட் கொடுக்கும் போது உங்களுடைய ஜிஸ்ஸம் ஹர்கத் ஆட கூடாது. இந்த கடைசியா சேர் அப்போ பிகன்னாங்க ரொம்ப, அதாவது உங்களுடைய நார்மல் பேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கணும். தவிர கண்ணை மூடுறதோ ரொம்ப டைட்டா பாடியை வைக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அவரு இன்ஸ்ட்ரக்டரோட எபிலிட்டி இல்ல, ஒரு கலத்து நம்மனா தப்பான ஒரு எக்ஸாம்பிளா இருக்காருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் துருஸ்து நம்மனா ரைட் எக்ஸாம்பிள், ராங் எக்ஸாம்பிள் கலத் நம்மனா, ரைட் எக்ஸாம்பிள் துருஸ்து நம்மனா. வேட கமாண்ட் ஹமேஷா சவுதர்ன் பொசிஷன் சேம், இது ஒரு ஆப்போசிட் தான். எப்படி நம்ம கலத்னாம சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட். ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே ஒரு வேட கமாண்ட் கொடுக்கறதுன்னா எப்பவுமே சவுதர்ன் பொசிஷன் தான் கொடுப்பாங்க. சவுதர்ன் பொசிஷன் கொடுக்கறது தான் உஸ்தாத்துக்கு அழகு, இன்ஸ்ட்ரக்டரோட கரெக்ட் அழகு. 2வது வேட கமாண்ட் देते समय 15 कदम डिस्टेंस सेम ड्रिल की इंट्रोडक्शन परेड मातृकों सिग्नल देने के तात्विक स्कोर और उस्ताद का बीच 15 कदम अदावद ट्रूप्स को इंस्ट्रक्टर को इडीला डिस्टेंस एवलो 15 स्टेप्स डिस्टेंस இருக்கணும். ஒரு ஸ்டெப்ஸ் 30 இன்ச் என்றபோது 15 into 30 நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. 450 இன்ச் டிஸ்டன்ஸ் அங்கிருந்து தான்
வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கணும். அவர் தான் ரைட் இன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா நம்மளுடைய சவுண்ட் கேட்காதுன்னு சொல்லிட்டு நீங்க கிட்ட போய் கொடுத்தாச்சுன்னா ரூல்ஸ் கண்ட்ரோல்ல பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது இன்ஸ்ட்ரக்டர் பாஸ் ரைபிள். இன்கேஸ் அவர் இன்ஸ்ட்ரக்டர் எதனா ரைபிள் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்னா ரைபிள் அவருடைய சவுதர்ன் பொசிஷன்ல பகல் சிஸ்டர் இல்ல பால் சிஸ்டர் எப்படி பொசிஷன் இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே ஏதாவது இதுல பூமி சிஸ்டர் வச்சிருக்கணும். தவிர கையில இந்த மாதிரி ஆட்டிட்டோ ரைபிள் கையில பிடிச்சிட்டோ அந்த மாதிரி பொசிஷன் வச்சுட்டு ஒரு வேர்டு கமாண்ட் கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா அந்த ரைபிள் மூவ்மெண்ட் கூட அந்த ட்ரூப்ஸ்ல யாரோ ஒருத்தரோட கவன சிதறல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ட்ரூப்ஸோட எல்லா இடங்களும் தப்பான ஒரு கண்ணோட்டத்தை எடுத்துக்குவாங்க. அதனால அந்த சான்ஸ் கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் சரி எப்படி நம்ம சொன்னமோ அவாஸ் பேசே நிக்கானாக சவுண்ட் எங்க இருந்து வரணும்? வயிற்றுல இருந்து தான் எடுக்கணும். சேம் 5 பார்ட்ஸ் பேர் சாத்தி ஜபான் டாக் ஓன் இந்த 5 பார்ட்ஸும் யூஸ் பண்ணி தான் அவரு வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கணும். அது இல்லாம வேர்ட் ஆஃப் கமாண்ட் சுஸ்திசிய உணர்ச்சி. சுஸ்தினா அந்த பினிஷிங் ஷார்ப் இருக்கணும். ஷார்ப்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? பென்சில் எவ்வளவுதான் நீட் இருந்தாலும் நம்ம நார்மலா அதை ஷார்ப் பண்ணிட்டு முன்னாடி அதோட கூடு வந்து சின்னதா இருக்கும். அப்பதான் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் நம்ம நினைச்ச மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது இல்லாத போது தப்பமா இருந்தாச்சுன்னா அந்த லெட்டர்ஸ் நீங்க நினைச்ச சேஃப் வராது. அதனால டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்குற உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டரும் சரி, நீங்க இன்ஸ்ட்ரக்டரா இருந்தாலும் சரி, இல்ல பரேட் கமாண்டர் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்டோட பினிஷிங் ஷார்ப்பா இருக்கணும். கண்டிப்பா வேர்ட் ஆஃப் கமாண்ட் இருக்கணும். அதுக்கு அடுத்தது காஷனரி வேர்ட் ஆஃப் கமாண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் ஏக்கியா 2 செகண்ட் கேப் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வாக்கிங் அதாவது தேய்ச்சது வந்து 2 ஸ்டெப் கேப் அது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் வேர்ட் ஆஃப் கமாண்ட் வந்து கீழே இழுக்க கூடாது. அது மாதிரி வந்து பினிஷிங் மேலே இருக்கணும். இங்க இருந்து கீழே போச்சுன்னா இறங்கும் மேலதான் அங்க ஸ்டாப் மறுபடியும் சோர்ஸ் கீழே இருந்து அந்த மாதிரி நம்ம வேர்ட் ஆஃப் கமாண்ட வந்து கீழே டவுன் ஆக கூடாது. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் கமாண்ட் ஆல்பாஸ் சாப் போலனா சாஹியே. வேர்ட் ஆஃப் கமாண்ட் நீ சொல்ற ஒவ்வொரு வேர்ட்ஸும் கிளியரா கேட்கணும். கடைசியில இருக்கிறவனுடைய ட்ரூப்ஸ்ல இன்கேஸ் 450 பேர் இருக்கானா தேர்ட் லைன்ல கடைசியில இருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்க சொல்ற அந்த சாவதான் சொல்றீங்களா, விஸ்டம் சொல்றீங்களா, தொழிலேஞ்சல் சொல்றீங்களா, சச்சி டைனசர் சொல்றீங்களா, சலாமி சிஸ்டர் சொல்றியா, பாஜு சிஸ்டர் சொல்றியானது கிளியர் ஸ்டாப்பா உங்க காதலி கேட்கிற மாதிரி உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் இருக்கணும். इंस्ट्रक्टर यकीन करना चाहिए. इंस्ट्रक्टर एज ए इंस्ट्रक्टर இல்ல பரேட் கமாண்டர் கண்டிப்பா உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கும்போது நீங்க உங்களுடைய ட்ரூப்ஸ் இன்கேஸ் பரேட் கமாண்டர் பார்த்தானா நீ வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கும்போது எப்பவுமே ட்ரூப்ஸுக்கு ஃப்ரண்ட் சைட்ல சல்யூட்டிங் டேஸ் பார்த்த மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் கரெக்டா கொடுத்து அதோட ஆக்ஷன் பின்னாடி ட்ரூப்ஸ் கரெக்டா பண்றாங்கன்றத கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்க பக்கம் திருப்பி அவங்கள மானிட்டர் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் நீ உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் சவுதன் சொல்லி சவுதன் தான் அடிச்சாலும் இல்ல கன்ஃபியூஷன் ஆயிட்டு சேஞ்ச் பண்ணலாம்ன்றத உங்களுடைய ட்ரூப்ஸ்ல கண்டிப்பா நீங்க மானிட்டர் பண்ணிட்டு இவங்க என்னுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட புரிஞ்சுக்கல அதனால இப்படி பண்றாங்க ஸோ புரியுமா நான் கிளாரிட்டி வேர்ட் ஆஃப் கமாண்டோட ஸ்டாண்டர்டையும் சரி அந்த சவுண்டையும் சரி ப்ரொனன்சியேஷனையும் சரி இன்னும் பெஸ்டா பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி நீ இன்கேஸ் வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்குற ட்ரூப்ஸ் மார்ச்சிங் பண்ற போது கொடுக்குறன்ற போது உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் எந்த வேர்ட் ஆஃப் கமாண்ட் எந்த லெக்ல கொடுக்கணும். நம்ம கேட்கறது 2 லெக் தான் இருக்கும். பட் தம்ன்ற வேர்ட் ஆஃப் கமாண்ட் எந்த காலில் வரணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன ஷோட்டிங் பண்ணுவாங்க, அதே டைனமூட் வேர்ட் ஆஃப் கமாண்ட் எந்த காலில் கொடுக்குவோம், டீச்சமூட் வேர்ட் ஆஃப் கமாண்ட் எந்த காலில் கொடுக்குவோம், அதே டீச்சமூட் வேர்ட் ஆஃப் கமாண்ட் கிடைச்ச பின்னாடி அவங்க என்ன ஷூட்டிங் பண்ணுவாங்க, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரூப்ஸுக்கு பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். தப்பான காலில் வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுத்தாச்சானா உங்களுடைய ட்ரூப்ஸ் தப்பு பண்ணும். அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ பரேட் கமாண்டரா இருந்தாலும் சரி இன்ஸ்ட்ரக்டரா இருந்தாலும் சரி உங்களுக்கு தான். ஸோ எந்த காலில் என்ன வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கணுன்றது பிஃபோர் ஆன் உங்க கிளியர் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கணும். அதாவது இன்ஸ்ட்ரக்டருக்கு ரூல்ஸ் நம்பணும்.
இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜவான்ல இருந்து கரடி கமாண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்ஸ்ட்ரக்டரா பரிணாமம் அப்டேட் ஆவீங்க. இந்த பிராக்டிஸ் நீங்க ஒரு கேடட்டா இருக்கும் போதே பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தாச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்துட்டு செகண்ட் இயர் முடிச்சுட்டு நீங்க ஆல்ரெடி டிஎஸ்சி கேம்ப் இருக்கும், உங்களுக்கு ப்ரீ ஆர்டிசி கேம்ப் இருக்கும், ஆனுவல் கேம்ப், இதுல எல்லாம் மேக்ஸிமம் பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா ஆர்டிசியில போயிட்டு நீங்க ஓவரால் எல்சிசி கண்டிஷனை கமாண்ட் பண்றதுக்கான 100% கேரண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய பிராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, பிராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். மேன் இல்லைங்க, விமன் ஆல்சோ. லேடி கண்டிஷன் இருக்கு. ஆக்சுவலி ஜிசிஏ விட லேடி கேடட்ஸ் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய 15 ஜனவரி ஆர்மி டே பரேட கமாண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி யாருனாலும் பரேடு லீட் பண்ணலாம். உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் பெஸ்டா இருக்கிறத பொறுத்து. அதனால உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் நீங்க தான் இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே வழி பிராக்டிஸ் பண்ணணும். கண்டினியூ பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வேர்ட் ஆஃப் கமாண்ட் ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய ஓவர், அதாவது கான்பிடன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அதனால உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டேஜ் கிளியர் போகும். ஒரு ஸ்கோடை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ஸ்கோடை எப்படி நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டு வரலாம், அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரும். அதனாலதான் மேக்சிமம் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணத ஸ்கோடுக்கு போய் ஹேண்டில் பண்ணுங்க. ஸ்கோட் ஹேண்டில் வழி மட்டும்தான் உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கறத பார்த்துட்டோம். பட் எந்தெந்த காலுக்கு என்னென்ன வேர்ட் ஆஃப் கமாண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னா, வேர்ட் ஆஃப் கமாண்ட் இருந்து அந்த ஸ்பெசிஃபைடு அல்பாஸ் தான் நாமினேட் பண்ணி வச்சிருக்கிறது தான். அது எப்படி என்னன்னு பார்ப்போம். ஒரு சில வேர்ட் ஆஃப் கமாண்டுக்கெல்லாம் நம்ம ஸ்டாண்டிங்ல கொடுக்குற எந்த வேர்ட் ஆஃப் கமாண்டுக்கும் லெக்கோட எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அதாவது சவுதான், விஷ்ராம், டைனமோட், மாயம், சல்யூட், டவுன், இதெல்லாம் எதுவுமே, அதாவது விசர்ஜன், புலி லஞ்சல், निकट लाइन चल, सच दाहिने सच, एक कदम दाहिने बाजू चल, 2 कदम दाहिने बाजू चल, 1 कदम बाएं बाजू चल. இந்த மாதிரி இருக்கிற லெசன், இந்த மாதிரி இருக்கிற எந்த வேர்ட் ஆஃப் கமாண்டுக்கும் லெக்க நாம திங்க் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஸ்டாண்டிங் மூமெண்ட்ல நீங்க கமாண்ட் கொடுப்போம், அந்த கமாண்டை பொறுத்து தான் அவங்க ஆக்ஷன் பண்ணிருவாங்க ஒரே கமாண்ட்ல. பட் நம்ம தேச்சல ஒரு சில வேர்ட் ஆஃப் கமாண்ட் எல்லாம் கொடுப்போம். அந்த வேர்ட் ஆஃப் கமாண்ட் கரெக்டான லெக்கல் இருந்தா மட்டும்தான் அவங்க கரெக்டா செய்வாங்க. இன்கேஸ் நம்ம காலை தப்ப கொடுத்துட்டோம், அவங்களோட கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும். அதனால ஒரு சில அந்த தேச்சலும் சரி, தீரச்சலும் சரி, ஒரு சில வேர்ட் ஆஃப் கமாண்ட் எந்த கால எப்படி கொடுக்கணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நின்று இருக்கிறவங்க வந்து நாம வாட்ச் பண்றதுக்கு அரே டைனாசே தேச்சல் சொல்லிட்டோம். டைனாசே தேச்சல்னா சிங்கிள் லைன்ல நின்றுக்கணும். அப்போ ஃபுல்லும் ஒரே ஆளுக்கு மார்ச் பண்ணி போனோம். பட் என்னுடைய இது வந்து ரைட் இருக்கிற அக்கார்டிங் தான் நான் என்னுடைய டிஸ்டன்ஸ் தினமும் சிங்கிளா அட்வான்ஸ் ஆகவும் பேக் ஆகவும் போகக்கூடாதுனால டைண்டிசஸ் சொல்றேன் ரைட் பர்சனோட அக்கார்டிங். ஸோ ஓகே, இப்போ மார்ச் ஸ்டார்டிங் ஆச்சு. இப்ப அவங்க நிறுத்தணும். சரி, நிறுத்தத்துக்கு என்ன படகு இருக்கும்? சேம் பரேடு நம்ம லெப்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 ஸ்டெப் எடுப்போம். 3 ஸ்டெப் நீங்க அதுக்கு ரைட்ல வந்து பேஸ் விடணும். ஃபர்ஸ்ட் தோஸ் கதம் 1 2 ஆச்சு. அதுக்கப்புறம் தம் பரேடு. தம் எந்த காலில் வரும்? லெப்ட் கால் எப்ப டிக் பண்ணுறோம் அப்ப நீங்க தம் சொல்லணும். பரேடு தம். லெப்ட் கால உங்களுக்கு தம் வந்ததுமே ஃபுல் ஸ்டோடி பண்ணும். ரைட் கால காலி ஏதோ இது நின்றுவாங்க. சோ தேச்சல தம் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய தம் வட கமாண்ட் லெப்ட் கால டிக் பண்ற போது இருக்கும். அதே தீரச்சல உங்களுடைய ரைட் கால பேஸ் பண்ற போது தம் சொல்லுவீங்க. அவங்க ஏக் தோன் சொல்லிட்டு காலத்தையும் கடிப்பாங்க. நெக்ஸ்ட் டைனிய மூடு. இன்கேஸ் நீங்க மார்ச் பண்ற போது டைனிய மூடு எந்த கால? லெப்ட் கால்ல உங்களுக்கு மூடு வரும். வட கமாண்ட் கொடுக்கும் போது டைனே செலகா டைனே நீங்க எத்தனை கால ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங் லெப்ட் லெக்கல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டைனே செலகா டைனே காலி ஏக்குனவங்க ஷூட்டிங் பட்டு
டர்ன் ஆவாங்க. அதே வாயை மூடுக்கு ரைட் கால்ல நீங்க மூடுன்ற வாயையே மூடுன்ற அந்த எக்ஸிகியூட்டிவ் கமாண்ட் ரைட் கால்ல வரும். அவங்க மூடு சொல்லிட்டு சேர்ந்து காலி இயக்குன்னு சொல்லி அவங்க அட்வான்ஸ் ஆகிட்டு போவாங்க. அதே மாதிரி பீச்சே மூடுக்கு ரைட் கால்ல தான் பீச்சே மூடு வந்து ரைட் கால்ல கிடைக்கும். ஆக்சுவலி அவங்களோட ஷூட்டிங் கட்டு காலி ஏ தோ தீன் ஷூட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மார்ச் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ரைட் கால்ல மூடு பீச்சை மூடுக்கு மூடுன்ற எக்ஸிகியூட்டிவ் கிடைக்கும் ரைட் கால்ல கிடைக்கும். இந்த மாதிரி எந்தெந்த காலுக்கு எந்தெந்த விளக்க மாட்டோம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாதான் உங்களுக்கு ட்ரூப்ஸோட ஆக்ஷன் குட் அண்ட் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கும் பெஸ்ட் பரேடு கமாண்டர் என்ற அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷனை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு எனர்ஜி கொடுக்கிற பூஸ்ட், காம்ப்ளான், மைலோ, நெஸ்பி இந்த மாதிரி எத்தனை எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு எனக்குள்ள ஓகே நீங்க இன்ட்ரெஸ்ட பொறுத்துதான் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லணும். நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு பத்தல, இவங்களுக்கு இன்னும் தாகம் இருக்கு, இவங்க தாகத்தை நான் இன்னும் படிக்கணும்னா இன்னும் நான் தேடி படிக்கணும். அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு உள்ள ஒரு ஆர்வம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நாம இன்னும் உங்களுக்கு தேடி நீங்க உங்களுக்கு எனக்கு தெரியலன்னா கூட என்னுடைய டீச்சர்ஸ் காட்டவும் இல்ல புக்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுப்போம். சோ அதனால நீங்க மறக்காம இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அதை பொறுத்துதான் ஓகே நம்ம கரெக்டான வழியில தான் போறோம். இப்ப நம்மளோட டெஸ்டினேஷன் கரெக்டா இருக்கு. என் கூட இத்தனை பேர் வர்றாங்க, அவங்களும் இந்த நம்பி வர்றதுனால அவங்களுக்கு கரெக்டான இடத்துக்கு தான் கூப்பிட்டு போறோம்ன்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளுடைய இந்த பயணத்தை நாம முன்னோக்கி எடுத்துட்டு செல்வோம். மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.